ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்காக நல்ல பழமான தக்காளி பழமாக 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். பழங்கள் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். கழுவி வச்சுருக்க தக்காளி பழத்தில் தண்ணி ஏது இல்லாமல் சுத்தமாக துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பழத்தில் நடுவில் இருக்க பகுதியை கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். தக்காளி பழத்தை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயத்தை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடி சேர்த்து தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். இப்போ கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சிருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தக்காளி வதக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா ஊற வச்சு திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தக்காளி கூட சேர்த்து ஊற்றிடலாம். தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வெந்து வரணும். அதுக்காக மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். மூடியை அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதே போல் 2-3 தடவைக்கு மூடி போட்டு வேக வச்சோம்னா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது வீட்டிலேயே நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம ஊற்றின புளிக்கரைசல் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. இது மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். நான் 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 6-7 பல் பூண்டை தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை எண்ணெயில் ஊற்றிடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளியை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியும் தக்காளி கூட சேர்த்துடலாம். இந்த பொடி தான் நம்மளுடைய ஊறுகாய்க்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் தரும். ஊற்றின தக்காளி பேஸ்ட்ல இருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஊறுகாயிலிருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நமக்கு கமன்னு சூப்பராக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஊறுகாயை இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நம்மளுடைய தக்காளி ஊறுகாயை பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் தக்காளி ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.